5, 6 வருஷத்துக்கு முன்னாடி தூங்க போயாச்சுன்னா டக்குன்னு தூங்கிருவேன். எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க, "எப்படி டக்குன்னு தூங்கிறீங்கன்ட்டு?" இப்பல்லாம் தூங்க போயாச்சுன்னா மனசுல என்னென்னலாமோ தோணுது. எதையும் நினைக்கக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். ஆனாலும் நம்மள சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்போதும் மனசுல இருக்கிறனால ஒரு பயமாவே இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே, "கடவுளே இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்போதும் நல்லா தான் கேட்கணும்" அப்படின்ட்டு வழக்கம் போல ப்ரேயர் பண்ணிட்டு, எப்போதும் எந்திரிச்ச உடனே அகிலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவேன். ஃபோன் எடுத்து பார்த்தாச்சுன்னா, அவன் மெசேஜ் பண்ணியிருந்தான், யுவன் பாஸ்ட் அவேன்னு. அத பார்த்தோன்னே உடம்பெல்லாமே நடுங்கிட்டுது. காலையில கோயிலுக்கு போனோம். வெள்ளிக்கிழமை இங்கே லீவுல. போயிட்டு வந்தாச்சுன்னா, ஃபுல் நேரமும் அதே நினைப்பா தான் இருந்துச்சுது. ஏன்னா 2 பேரும் காலேஜில் 3 வருஷம் ஒரே ரூமில் தான் இருந்தாங்க, ரூம்மேட்டு. 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு எப்போதும் அகில் எனக்கு அனுப்புவான். அது எல்லாமே மனசில் அப்படியே வந்துட்டே இருந்துச்சுது. சமைக்கிறதுக்கே தோணலை. சங்கீதாவில் போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சுது. ஒரு சாப்பாடு வாங்கியாச்சுன்னா எங்கள் வீட்டில் 3 பேருக்கும் தாராளமாட்டும் போதும். சப்பாத்தி, சோறு, கூட்டு பொரியல் எல்லாமே இருக்கும். ஈவினிங் மீன் வாங்கலாம் அப்படின்னும் கிளம்பியாச்சு. அதாவது இங்கே வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2.5 மாதத்துக்கு முன்னாடி மீன் வாங்கினது. ஓகே, போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னும் போயிட்டே இருக்கும் போது அகில் ஃபோன் பண்ணான். காலையில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு அம்மா, அப்பா, அக்கா, சித்தி, சித்தப்பா, மாமா எல்லாரையும் வந்துட்டு வந்து பேசியிருக்காங்க. அவனுக்கு சித்தி, சித்தப்பாலாம் இவன் நேரில் பார்த்தது கிடையாது. அவங்களும் இவனை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க சித்தி இவனை அடையாளம் தெரிஞ்சு வந்து இவன்கிட்ட பேசிக்கிட்டு, இவனும் என்னெல்லாம் பேசுவாங்களோ அதை இவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை எனக்கு கேட்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாட்டு இருந்துச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸை பற்றி வீட்டில் அம்மா அப்பாவை தவிர வீட்டில் இருக்கக்கூடிய சித்தி சித்தப்பாட்டெல்லாம் அவன் சொல்லியிருக்கான்னா அது ரொம்பவே நெகிழ்ச்சியாட்டு இருந்துச்சுது. காலையில் வேலைக்குனும் கிளம்பியிருக்கான். ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான், நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்ட்டு. பைக்கில் நிற்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய லாரி வந்து அது திரும்பும் போது இவன் இருக்கிறது தெரியாமலே அடிச்சிட்டு. இதெல்லாம் கேட்கும் போது யார் எங்கே போனாலுமே நடந்தாலே எப்போதுமே பயமாகவே இருக்குது. குழந்தைங்க இல்லைன்னோ ஒவ்வொருத்தரும் மனசில் இருக்கும் போது கொடுத்த கடவுள் அதை பாதிலே எடுக்கான்னு நினைக்கும் போது பயமாகவே இருக்குது. கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும்.